ரஜினிக்கு என்னென்னா அந்த மகாதமனின்றது அயோட்டாக்கு போயிடுது இல்லைங்க. அப்டான் அயோட்டா இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பல்ஜ் வந்தது. பட் யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ, ரத்த கொதிப்பு இருக்குதோ, புகைப்பிடிப்பது, மது அருந்தது, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டார் அவர். அது முந்தி இருந்தது விளைவுகள் வந்து இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த வந்து என்ன பண்ணும் பாருங்களேன், இந்த அடைப்படுவதற்கு குறைஞ்சி 20-25 வருஷம் ஆகும். ஏன் 20-25 வயசில் இறக்குறாங்கன்னா யாரும் பயந்துடக்கூடாது. இதில் சின்ன கீழல் வரும். ரஜினி வந்து அட்மிட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு மகிழ்ச்சி போயிட்டுருக்கு. பயந்துட்டு இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க. குடும்பமே சரி, சௌந்தர்யா அவங்க ஒய்ஃப் எல்லாரோடையும் பேசுகிறேன். உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுறீங்க, எத்தனை இதையும் இருக்குது ஒவ்வொருக்கும் ஒன்று தான் நினைக்கிறீங்க. உலக மக்கள் அனைவரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் 3 இதயம். பிரெயினில் கூட ஸ்மால் ப்ராப்ளம். எல்லாத்தையும் வென்று வாழ்கின்ற வில் பவர் அதிகமாக இருக்குது. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரத்தம் உறைவது தான் மாரடைப்பு அவங்க இறக்குறாங்க. சினிகளுக்கு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததை குறித்தும் அவர் உடல்நலன் குறித்தும் பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இருப்பவர் ப்ரொஃபஸர் இதயநல மருத்துவர் வி சொக்கலிங்கம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். எங்களுடைய சூப்பர் ஸ்டார் அவரை நீங்கள் தான் சந்திச்சிருக்கீங்க, மருத்துவரும் கூட. அவருக்கு என்ன சார் பிரச்சனை? இப்போ உலகத்தில் பல கோடி ரசிகர்கள் நெஞ்சில் வாழ்கின்ற சூப்பர் ரஜினிகாந்த் என்னுடைய அருமையான நண்பர். 50 வருடமாக. அவருக்கு வந்து 2 நாளைக்கு முந்தின நாள் வந்து ஒரு வயிற்றில் சின்ன ஒரு வலி மாதிரி வந்ததுனால உடனே அட்மிட் பண்ணோம். பண்ணி அதில் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ண உடனே வயிற்றில் பாகத்தின் மகாதமனின்னு போயிருங்க. அப்டாமன் அயோட்டா அந்த இடத்துல ஒரு சின்ன பல்ஜ் இருந்தது. அது மிஞ்சில் என்ன பண்ணோம்னா சர்ஜரி தான் பண்ணணும். தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போனோம், ஆப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து நைஃப்லாம் வச்சு மயக்க மருந்து கொடுத்தெல்லாம் பண்ணோம். இப்போ அது மாதிரி ப்ரொசீஜரே இல்லை. இப்போ வந்து எல்லாம் நல்லா இருக்கார். இப்போ என்னை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு எப்படி இருக்கீங்க ரஜினின்னு, ரொம்ப நல்லா இருக்கேன். நீ அட்மிட் பண்ணதுலேருந்து எல்லா சேனல் உலகத்தில் இருக்க எல்லோரும் என்னை ஃபோன் பண்ணி சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்கார் உன்னை பற்றி தான் கேட்குறாங்க. உடனே அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், நீங்கள் என்ன நல்லா பார்த்துருக்கீங்க. நீ என்னதும் என்னை பற்றி ஒன்று எல்லாருக்கும் நேரடி சொல்லி நான் நல்லா இருக்கிறேன். வெகு சீக்கிரம் வெளியில் வந்து முந்தி இருந்ததை விட மறுபடியும் நடித்து மக்களை மகிழ வைக்க தயாராக இருக்கிறேன். அதை வந்து உங்கள் மூலம் சொல்லி என்னுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அவர்களுக்கு கூட ஒரு பாடமாக கூட இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் கேட்டார். ஆனால் இப்போ நல்லா பூர்ணமாக குணமடைஞ்சிருக்காரு. நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவார். இந்த நிலையிலும் மக்களுக்காக இந்த தகவலை உங்கள் மூலியமாக சொல்லியிருக்காரு சார். பார்த்தோன்னே உடனே சொல்கிறாரு, என்ன ரஜினி உங்கள் என்ன சொல்லிட்டேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அப்படின்னா, எல்லாம் பார்த்துட்டு நீ சொல்லு, என்னுடைய இருக்க பிரச்சனைகள் நீ சொல்லு, அதிலிருந்து கூட மக்களுக்கு ஒரு பாடமாக கிடச்சி அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நீ அதான வாழ்க்கையில் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொன்னார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இப்போ 80 வயதாக சொக்கலிங்கத்தை நான் 30 வயது மாதிரி இருப்பதற்கு காரணம் இந்த மாதிரி சினிமாவெல்லாம் பார்த்து நான் சினிமா ரசிகன். ரொம்ப ரஜினி ரொம்ப பிடிக்கும், அவன் நடிப்பில் ரொம்ப பிடிக்கும். அதுதான் நீ பண்ணிட்டு இருந்து என்னை இளமையாக வச்சிட்ருக்க. அவரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 73 வயதாகுது. ஆனால் அந்த நடிக்கிற இடத்துக்கு போயிட்டார் வச்சுக்க, அவர் தன்னை 30 வயது மாதிரி நினச்சி தன்னை எல்லாத்தையும் மறந்து மன அளவில் மேக்ஸிமம் நடித்து மக்களை எவ்வளோ தூரம் மகிழ்ச்சியாக பண்ணணும் ஒரே குறிக்கோளை தான் வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ நான் வந்து அவர் நடித்து மக்களை மகிழ வச்சு நல்லா வைக்கணும்னு பார்க்குறாரு. இதே சொற்களுங்க 30 வயசில் 30 வயது மாதிரி மக்களுக்கு வந்து உடல்நலத்தை பார்ப்பதற்காக. ஸோ இந்த இதே நிலைமை மருத்துவராக இருக்கிறது எனக்கு பெரிய பணியாக நினச்சிட்ருக்கேன். இப்போ அவருக்கு என்னென்ன மருத்துவங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு சார்? இப்போது என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அட்மிட் பண்ணோம், டாக்டருங்க பார்த்தேன்னு சொன்ன உடனே என்ன நினச்சிப்பாங்க, இதே ரத்த அடைப்பு மாரடைப்பு அதான் ரொட்டீனாக பண்ணும். நம்ம டே டு டே வந்து 100 பேஷண்ட் வந்தாங்கன்னா 99 பேஷண்ட்டுக்கு ரத்த குழாய் அடைப்பு, சின்னவங்க வயசானவங்க எல்லாம் அந்த ரத்த குழாயில் போய் அடைச்சி வந்து ஸ்டென்ட்டு போட்டில் குணப்படுத்தினோம். ரஜினிக்கு என்ன ஆச்சுன்னா இதுதான் இதயங்க. இந்த இதயத்துலேருந்து இப்போ 4 அறைகள் இருக்குது.
நாலறையில் வந்து 2 அறைகள் மேலே கீழேயும் ரைட் சைடில் இருக்கிறது இப்போ வலது பாகத்தில் ப்ளூவாக இருக்குன்னா அசுத்த ரத்தம், இடது பாகத்தில் இருக்கிறது வந்து சுத்த ரத்தம் ரெட்டாக இருக்குது. அந்த கீழே இருக்கிற லெஃப்ட் வென்ட்ரிக்கில் இருந்து தான் அந்த ரத்தம் பாரு இந்த கோடு மாதிரி பெருசாக இந்த டியூபு, அதுதான் மகாதமனின்னு பேர். அந்த மகாதமனியிலிருந்து தான் இதயத்திலிருந்து சுத்தம் செய்யப்பட்ட ரத்தம் உடம்புல எல்லா பாகத்துக்கும் போய் ரத்த ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா உறுப்புகளும் இயங்க முடியும். அந்த மகாதமனி பார்த்திங்கன்னா, அதான் மகாதமனின்றது தமனின்னா சுத்திரத்தை எடுத்துகிட்டு போகின்ற ஆட்டிய தான் தமனி. அந்த தமனியில் மகாதமனின்னா தான் பெரிய தமனி, இதுக்கு மேலே பெரிய தமனி கிடையாது. இதை வந்து இந்த இதயத்துலேருந்து போன இந்த மகாதமனி முதல்ல செஸ்ட்டில் இருக்கும், மார்பகத்தில் இருக்கும்போது அது போய் தொராசிக் அயோட்டா, இந்த உதரவிதானம் இருக்கிற டயஃப்ரம், அது கீழே போய் வயிற்றுக்கு போகிறது அப்டாமினல் அயோட்டா, அது கீழே போய் காலுக்கு போய் எல்லா இடத்துக்கும் போயிடுது. அது இன்றைக்கி என்னென்னா அந்த மகாதமனின்றது அயோட்டாவுக்கு போயிடுது இல்லைங்க. அப்டாமினல் அயோட்டா இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பல்ஜ் வந்தது. உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறேன் பாருங்கள், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இதான் பாருங்களேன், இதுதான் ரத்த குழாய் பச்சுங்க, சீராக இருக்குது பாருங்கள், ஒரு அடைப்பு கிடையாது, க்ளீனாக இருக்குது, ரெட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சளாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கொலஸ்ட்ரால் படிகிறது. அந்த கொலஸ்ட்ரால் படிஞ்சு அது அத்ரோஸ்க்ளரோசிஸ் பேர். இது அயோட்டோஸ்க்ளரோசிஸ் அயோட்டால் படிகிறது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் படியும் பொழுது 2 வரலாம். ஒன்று படிந்து அடைப்பு வரலாம், படியும் பொழுது கொஞ்சம் பல்ஜ் ஆகலாம். இவருக்கு அடைப்பு வரல, ஒரு சின்ன பல்ஜு, அயோட்டிக் அனஸ், ஸ்மால் படம், இந்த கிட்னிக்கு போகிற ரத்த குழாய் கீழே வருது. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அடைப்பட்டது அப்படியே விட்டுருந்தோம்னா இப்போ நல்லா வந்து கண்டுபிடிச்சி நான் க்யூர் பண்ணியாச்சு. மறுபடியும் சின்ன பிறக்கும்போது எப்படி இருந்தால் அது மாதிரி அயோட்டா பண்ணியாச்சு. இது வந்ததுக்கு காரணம்னா 70 வயதுக்கு மேலே, இப்போ 73 வயதாகுது, 70 வயதுக்கு மேலே எல்லாருக்கும் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சம் படியும். பட் யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ, ரத்த கொதிப்பு இருக்குதோ, புகைப்பிடிப்பது, மது அருந்தது, இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டார் அவர். அது முந்தி இருந்தது விளைவுகள் வந்து இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த வந்து என்ன பண்ணும் பாருங்களேன், முந்தின ஓப்பன் பண்ணி தான் பண்ணுவோம்ல. இதை பார்த்தீங்கன்னா இந்த அடைப்புக்கு நம்ம இதாக சின்ன டியூபுங்க, இது வந்து பேர் என்ன, ஸ்டென்ட் கிராஃப்ட்னு பேர். இது வந்து மெட்டல் மெஷ். இது மெட்டல் மெஷ்ஷில் உள்ளே வந்து பாலிவினைல் ஃபேப்ரிக்குன்ட்டு ஒரு துணி மாதிரி வச்சுருப்போம், அது கிளாட்டெலாம் ஆகாது. அதை வந்து இந்த மவுண்டட் ஸ்டென்ட் வித் இந்த ஷீத்தோட பேர் வந்து ஸ்டென்ட் கிராஃப்ட்னு பேர். இந்த கால் வழியாக ஒரு சின்ன மயக்க மருந்து மாதிரி லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அது டியூப் வழியாக வச்சு பாருங்களேன், இதை அப்படியே உள்ளே செலுத்துருவோம். செலுத்திட்டு அதை டைலேட் பண்ணிவிடுவாங்க. டைலேட் பண்ணிவிட்டு இதை எடுத்துருவோம். அதை எடுத்துன்னு அது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த இதுதான் இதை பாருங்கள், அதுதான் அந்த அந்த ஸ்டென்ட் வித் கிராஃப்ட்டு லைஃப்லாம் அப்படியே விட்டுரும். அது இது வந்து ரத்தத்தில் ரத்த குழாயில் வந்து இந்த அடைப்பு இந்த பல்ஜி பெருசாகாது, ரத்தம் விட சீராக போகும். முந்தியில் 10 வருஷம் இல்லை, இப்போலாம் 30 வருஷம் கூட அந்த ஸ்டென்ட் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவர் பார்த்து நார்மல் ஆகிட்டார். அவரை விட்டோம்னா நாளைக்கே நடிக்கிறதுக்கு போகணும்னு நினைப்பார், அப்படி போக முடியாது. அந்த ஃபாரின் மெட்டீரியல் இப்போ ஹீலாகும். 2-3 வாரம் கழித்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டாருன்னா முந்தி இருந்ததை விட நம்ம சூப்பர் ஸ்டாரை அவரை ஆக்ஷனில் பார்க்க முடியும். பட் ஆனால் மனளவில் நிறைய வேகமாக ஓடுவார். அது உடலையும் ஒத்துழைக்கிற மாதிரி பண்ணிட்டாருன்னா அவர் நினைக்கிற வரைக்கும் கட்டாயம் நடிக்க முடியும். சார் இப்போ வந்துட்டு அவர் வேட்டையின் படம் ஒன்று முடிஞ்சிருக்கு. ஆமாம், இப்போ அந்த இதில் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால தான் இவருக்கு இந்த மாதிரியான நோய்கள். ஆமாம், அதனால கிடையாது. இது நடிக்காது விட்டுருந்தான் வச்சுக்கோ, இன்னும் டென்ஷனாக இருப்பார்ல, அவர் இன்னும் சீக்கிரமே வந்திருக்கும். அவர் நடிப்பதை வந்து செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினைக்கிறாரு, மகிழ்ச்சி அடைகிறாரு. தான் மகிழ்ச்சி அடைகிறத விட மகிழ்ச்சின்ற உணர்வு இருக்கோ தான் பாரு. முதல்ல வந்து அவருக்கு ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் 8-9 வருஷத்துக்கு. பிரெயினில் கூட ஸ்மால் ப்ராப்ளம், எல்லாத்தையும் வென்று வாழ்கின்ற வில் பவர் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கிட்டார். அதனால் வந்து நடித்ததுனால கிடையாது, இது முடிச்சிட்டோம்னா அடுத்த படம் கூட படிக்காரு. பட் ஆனால் இன்மெட்டில் என்ன கொஞ்சம் நாங்கள் அவரும் புரிஞ்சுப்பாங்க. டாக்டர் சொல்கிறதுக்கு ஸ்ட்ரிக்டாக கேட்குற ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் பேஷண்ட். அவர் வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் முடிச்சோன்னா எக்ஸ்ட்ராவே கேர் எடுத்து செய்வார். ஆனால் வந்து இன்மெட்டு வந்து உணவு முறைகளை மாற்றணும். கொஞ்சம் உணர்வு முறையை விட உணர்வு வந்து ஒன்று மகிழ்ச்சியாக இருக்க எப்போதுமே. உடற்பயிற்சி சீராக வச்சுக்கணும். தூக்கம் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 7 மணி நேரமாக தூங்கணும்.
அது மகிழ்ச்சி அடைஞ்சு அது பாட்டு ஒர்க் பண்ணி சில மெடிசன்ஸ் நம்ம வந்து சாப்பிட வேண்டி வரும். அதுக்கப்புறம் நார்மலாகவே இருக்கலாம். இது வந்து இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல. இவர் முழு நேரம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி போட்ட மாதிரி இந்த உணவு தான் எடுத்துக்கணும், 7 மணி நேரம் தூங்கணும், இவருக்கு சாத்தியமாகுது? அவர் சொன்ன கட்டாயம். இப்போ மனிதனுக்கு வந்து சாத்தியம் இல்லை, அந்த சாத்தியத்தினால தான் வாழவே முடியும். அதான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும், மூல நேயர்களுக்கு அனைவருக்கும் அவர் நல்லா இருக்கார், அதிலே ரசிகர்களாக சந்தோஷமாகிடுவார். அவர் பார்த்தோன்னே என்னை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்னேன், உன்னை பார்த்தோன்னே எனக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி ரஜினி, இவ்வளோ நல்லா இருக்குது, போய் கம்யூனிகேட் பண்ணணுன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கிறது பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். நம்ம வந்து அதை விட்டுருந்தார் வச்சுக்க, அசால்ட்டாக விட்டுட்டு கேஸ் ட்ரபிள் தானே ஏதாவது ஆன்டாசிட் போட்டுக்கிட்டு அசால்ட்டாக இருந்தாருன்னா பின் விளைவுகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெருசாகலாம், கிளாட் ஆகலாம், எல்லாம் தடுத்து நிறுத்தியாச்சு. இப்போ நார்மல் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளவுமே இப்போ என்ன போய் இப்போது 56 வருடம் இதே தொழில் இருக்கிறேன். தொழில் இதை இவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க, ஓய்வு எடுத்தோம்னா உறுப்புகள் செயலிழந்து போய்விடும். ஸோ மகிழ்ச்சி எனக்கு முக்கியமாக ரஜினி நடிக்கிறது மகிழ்ச்சி. கோடான மக்கள் ரசித்து வாழறாங்களே, அதுக்குனால மகிழ்ச்சி தான் கொடுக்குது. ஸோ இதில் முக்கியமான மகிழ்ச்சி என்பது என்டார்ஃபின் சுரக்குது. என்டார்ஃபின்னா மார்ஃபின் இன்ஜெக்ஷனில் போட்டுக்கிட்டு அவங்களை கொண்டுடுதில்லை போதை. அதே மார்ஃபின் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் உடலில் சுரந்து கொண்டே இருப்பதுதான் என்டார்ஃபின். அது சுரக்கின்ற வரை எல்லா உறுப்புகளும் 100 வருடம் எங்கே காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு இன்னொரு விமர்சனம் வைக்கப்படுது சார். என்னென்னா, அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சதுனால கூட இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரணும்னு சொல்கிறாங்க. இது அப்படி வருமா சார்? அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கிட்னி நல்லா பர்ஃபெக்ட் ஆகுது, மூளை பர்ஃபெக்ட் ஆகுது, இதையும் நல்லா இருக்குது. இதில் ஏதாவது கோளாறு இருந்துன்னு வச்சுங்க, இன்னொரு இவருக்கு பற்றி பர்ஃபெக்டாக வச்சுருக்கா, ஈஸியாக பண்ணிட்டோம். வேறு யாருக்காவது இது மாதிரி இதோட கூட கோளாறு இருந்ததுன்னா இந்த ப்ரொசீஜரே பண்ண முடியாது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த இது போல், அதாவது ஸ்டென்ட் வித் கிராஃப்ட், அதை அக்செப்ட் பண்ணி உடம்புக்கு நல்லா இருக்கணும்ல, ரிஜெக்ட் பண்ணிவிடும், எடுத்துக்க முடியாது. இது வந்து எல்லாம் நார்மலாக இருக்காது. அவர் இதயம் பர்ஃபெக்டாக இருக்குது. இதயத்தை பற்றி நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 30 வயது இதயமாக தான் ஒர்க் பண்ணுது. திரையிலையும் நாங்கள் பார்க்குறோம். அது இதயமாக அப்படி ஒர்க் பண்ணுறதுனால தான் அவனால் எவ்வளவும் செய்ய முடியும். நல்லா இருக்கார், ஒன்றும் கிடையாது. அதான் அடிக்கடி நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே, இதுதான் வந்து கருவறை, இதுதான் கல்லறை. இந்த கோடு என்பது தான் கருவில் தோன்றி கல்லறை நம்ம கையில் இருக்கிற கோடு நம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று அந்த உயிரினம் தெய்வம் உடலில் தான் இயங்கும். அதுக்காக 3 ஊக்களாக பிரித்தேன். அந்த 3 ஊக்கள் என்னென்னா உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 56 வருடமாக, ரஜினிக்கு நல்லா தெரியும், 56 வருடம் 3 மந்திரமாக சொல்லிகிட்ருக்கு. இந்த கேட்கின்ற ரசிகர்கள் நேரில் என்ன அது கடைப்பிடிச்சிருக்கு? 3 மந்திரங்கள் என்னென்னா, எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 தாரங்க மந்தங்களை வைத்து கொண்டால், இந்த கோடி சொன்னல 2 பாயிண்ட்டுக்கு இந்த மகிழ்ச்சியோடு 3 மந்திரம் கடைப்பிடிக்கிறத பாருங்களேன், அந்த கோட்டை நீங்கள் கூட்டிக்கொண்டே போக முடியும். எல்லாத்துக்கும் நீங்கள் வேதாந்தம் பேச கேட்க மாட்டேன்னா இந்த குறைந்து கொண்டே சிறு வயதிலேயே 20-25 வயது ஆண்கள் பெண்கள் இறக்கின்றார்கள். அது இறக்கிறதுக்கு என்ன காரணம் பாருங்களேன். இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதே வந்து அயோட்டா விட்டுடு, இதை வந்து இதே இடத்த உட்கார வச்சுங்க. இந்த அடைப்படுவதற்கு குறைஞ்சி 20-25 வருஷம் ஆகும். ஏன் 20-25 வயசில் இறக்குறாங்கன்னா, யாரும் பயந்துடக்கூடாது. இதில் சின்ன கீறல் விழும். கீறல் விழுந்தவுடன் இதை பாருங்களேன், அந்த இடத்தில் உடனே வந்து இதை பாருங்கள், ரத்தம் உறைந்து விடும். இந்த ரத்தம் உறையும் போது ரத்தம் போகாதில்லை, ஹார்ட் நின்றுடுதில்லை. ஸோ ஹார்ட் அட்டாக்கில் 20-25 இறப்பதற்கு காரணம் அக்யூட் ஸ்ட்ரெஸ். வேலை இழக்கிறது, யாரோ உறவினர் இறந்துறது, பணம், எதையோ ரீசன். அந்த மகிழ்ச்சியை விட்டு வரும்பொழுது இந்த அட்ரினலின் கூடும்போது இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதான் அடிக்கடி நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் மக்கள் இறப்பது 3 வியாதிப்பா. என்னென்ன தெரியுமா? மாரடைப்பு, கேன்சர், 3வது ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட்டோடு நம்ம வந்து சூசைடோடு சேர்த்துதான். அனைத்து உயிர்கொல்லி நோய்களும் இன்று மனம் வைத்தார், இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். அதான் அடிக்கடி சொல்கிறேன். எல்லாம் நினச்சிக்கிறீங்க
வெற்றி அடைஞ்சவொடனே மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ட்டு. வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்று உணர வேண்டும். அந்த வெற்றி என்ற மகிழ்ச்சியில் இருந்தால் உன்னை எந்த சக்தியும் அழிக்காது. அதான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட். அது முக்கியமாக எல்லாருமே கடைப்பிடிச்சு தான் தரும். நான் என்ன நினைக்கிறேன்னா, எவரும் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர எவரொருவரும் இந்த வாழ்க்கையை யாரிடம் காப்பிடிக்காது. சப்போஸ் உங்களிடம் 3 கிங்ஸ் கொடுக்குறேன், 2 கிங்கை நீங்கள் கொண்டு விட வேண்டும், 1 கிங்கை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். 2 கிங் கொள்வது எது தெரியுமா? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். எந்த கிங்கை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாக்கிங். உங்களுக்கு சொன்ன ஆச்சரியப்படுங்க, எத்தனை இதயம் இருக்குது ஒவ்வொருக்கும். மனிதனுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இதயம் நினைக்கிறீங்க? ஒன்று தான் நினைக்கிறீங்க. உலக மக்கள் அனைவரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் 3 இதயம். ஒன்று இது, இந்த கெண்டைக்கால் ரைட் சைடில் ஒரு இதயம், லெஃப்ட் சைடில் இருக்க கெண்டைக்கால் காலில் இருக்கிறது 2வது இதயம். இந்த 2 பெரிஃபரல் ஹார்ட்டு இயங்கும் பொழுது தான் காலில் இருக்கிற ரத்தம் பம்ப் பண்ணி இதயத்தை கொடுத்து இதயத்தை சீராக வைத்துக்கொள்ளும். அந்த காலில் இருக்கிற 2 இதயத்தை வேலை செய்ய விடாது படுத்து ஓய்வோடு சோம்பேறி ஆகிட்டு இந்த இதயம் பாழாயிடும். ஸோ எந்த நிலையிலும் வாக்கிங்களாக வச்சுக்கணும், நடக்கலாம். எல்லாமே பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாதுங்க. அரை வயிறுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 1/4 வயிறு சாப்பிடுங்க. அரை வயிறு சாப்பிடணும், முழு வயிறு சாப்பிடக்கூடாது. 1/4 வயிறு தண்ணீர், 1/4 வயிறு காலியாகவே இருக்க வேண்டும். நான் ஒரு மீட்டிங்கில் போய் குவார்ட்டர் தண்ணின்னு சொல்லிட்டோம்பா, மக்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. குடிக்கின்ற தண்ணீர் சாப்பிட்றதுக்கு நைட் தூங்குறது குறைஞ்சது 3 மணி நேரம் இருக்கணும். காலை நன்றாக, மதியம் குறைவாக, இரவு மிக குறைவாக சாப்பிடும். தண்ணீர் குடிக்கிற தண்ணீர் குறைஞ்சது 3-4 லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கணும். உப்பு கம்மியாக சாப்பிடணும், 5 கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொள்ள வேண்டும். படித்து உடற்பயிற்சி சீராக வச்சுக்கிட்டு இருந்து இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால், இதை கேட்கின்ற அவருடைய ரசிகர்கள், நேயர்கள் அனைவரும் சொக்கலிங்கம் விட நண்பர்களாக 100 வருடம் வாழ முடியும். அது மனதில் எல்லாம் பதியணும்னு நினச்சிக்கிறேன். சார், இப்போ வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஓய்வு முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. இனிமே வர படங்களில் அவர் வந்துட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாரா? ரொம்ப அருமையாக சொல்கிறேன். அவரோட பேசினார், என்கிட்ட எல்லாம் பேசுகிறார். ஆனால் 2-3 வாரம் ஓய்வு வந்து அந்த ஃபாரின் பாடி அது ஹீலாகி பாடி அக்செப்ட் பண்ணி எல்லாமே நல்லா ஆன பிறகு சில வாரங்களுக்கு பிறகு பரிசோதனை பண்ணி டாக்டர் அவர் வைத்தியம் பண்ணுற குழு டாக்டர் அனைவரும் என் மாணவர்கள். அதனால் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அது சில வாரங்கள் ஓய்வுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரீஹாபிலேட் பண்ணி அவர் எவ்வளோ தூரம் ஆக்டிவாக பண்ணிட்டோமோ அது நல்லது. அது ஓவர் டூயிங் ஆக்ஷன் பண்ண முடியாது. ஓவர் டூயிங் ஆக்ஷன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அவர் என்ன பண்ணி நடிச்சிட்ருக்காரு இப்போது அதே கட்டாயம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதில் மாற்றுக்கிறது நல்லா பண்ண முடியும். அதில் ஒன்று. பட் எல்லாமே கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். தன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எவ்வளோ அவருக்கு தெரியும், அது பிரகாரம் பண்ணிக்கிட்டாருன்னா அதுக்கு எவ்வளோ வருடம்னாலும் நடிச்சிருக்கலாம். முடிகிற வரைக்கும் நடிக்க முடியும். சார், இதுக்கு என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் சார்? சாப்பிடும்போது எல்லாம் வச்சுக்கணும். அவர் சாப்பாட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடேரியன் தான் சார்? ஆமாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நேயர்கள் ரசிகர்கள் அரை பிளேட் காய்கறி பழங்கள் தான் இருக்கணும். 1/4 பிளேட் கார்போஹைட்ரேட் அரிசியோ கோதுமையோ இருக்கலாம். 1/4 பிளேட்டு ப்ரோட்டீன், நட்ஸு இதெல்லாமே இருக்கலாம். அதில் இதில் அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதுக்காகனா ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் முட்டையில் ஒயிட் எடுத்துக்கலாம், எல்லோ அதிகம் சாப்பிடக்கூடாது. அதுவும் 20-30 வயசுனா எல்லோவை தவிர்க்கணும். எப்போயும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இந்த மாமிசம் ரெட்டாக அந்த கொழுப்பான மாமிசம் சாப்பிடாது. இப்போ ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் பிரியாணிலாம் சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. அதில் முக்கியமாக ஒன்று சொல்ல வரேன்னா, அந்த நட்ஸில் இருக்குதுல்ல, எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எதுனாலும் சாப்பிட்லாம், அளவு கம்மியாக சாப்பிடணும். ஏன்னா தாவர உணவில் எதுலேயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. பட் நட்ஸு அதிகம் சாப்பிட்டா வெயிட் அதிகம் போட்டுடும். அதை வச்சுக்கிட்டு முக்கியமாக என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சாப்பிட்ட பிறகு நீங்கள் நல்லா 3 hours கழித்து தான் நீங்கள், ஏன்னா அந்த சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு வயிறு உடனே தூங்கிட்டு அடுத்த நாள் வேகமாக போகணும்னு நினைக்கும் பொழுது தான் அந்த சிறு வயதிலே இறந்துடுறாங்க. அதனால் சாப்பாட்டு அளவோட பசின்னு ஒன்று இருக்கணும். வேலைக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டும்போது சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கணும். உங்களெல்லாம் தெரியும்ல, டிவியை கண்டுபிடிக்கும். டிவி குண்டாக இருந்தது, பார்க்குறேன் ஒல்லியாக இருந்தான் அவனை மாதிரி. இப்போ பாருங்கள், டிவி ஸ்லிம்மாக ஆகிடுச்சு.
பார்க்குறவங்க ரொம்ப குண்டாயிட்டான். ஆமாம். அதனால தான் உடம்புலையும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் இல்லாமல் வாழ வேண்டும். சார், இப்போ சூப்பர் ஸ்டார் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, பகிர்ந்துக்கிட்டீங்க, எல்லாமே பண்ணீங்க. ஒரு நண்பராக சாருக்கு நீங்கள் என்னதான் சொல்லணும்னா சொல்லலாம் சார். நான் பேசும்போது அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன் மகிழ்ச்சின்னு சொல்லி. ரஜினி கூட ஒரு சினிமாவில் மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்வார். எந்த சினிமாவில்? கபாலியில் ஆமாம் சார். தானுடைய என் சகோதரர் அவர் சொன்னார், உன் பேச்சு கேட்டுட்டு தான் அவர் சொன்னார் இந்த மகிழ்ச்சி மிக முக்கியமானதுன்றது. மகிழ்ச்சி என்பது எதில் தெரியுமா கிடைக்குன்னா, மகிழ்ச்சி என்பது தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. அது உழைப்பாக, நேரமாக, அறிவாக, பணமாக, ஆற்றலாக கொடுத்துக்கிட்டே இருக்க மகிழ்ச்சி குறையாது. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் விட்டு கொடுப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா இந்த சூழ்நிலைன்னு மனசில் தோணும். பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. நான் மகிழ்ச்சியை ஒரு அளவுகோடு மாதிரி காட்டுறேன் தம்பி, புரியுதா? 0 இருக்குது, 5 இருக்குது, 10. நீங்கள் எந்த மகிழ்ச்சியில் இருக்கீங்க சொல்லுங்களேன் பார்க்க. நானா சார்? இப்போதைக்கு 0 தான் சார். 0? ரொம்ப அநியாயமாக இருக்குது தம்பி. உண்மையை ஒத்துக்கிறேன் சார். உண்மையாக சொன்னது எனக்கு மகிழ்ச்சி தான். இதை பாருங்களேன், இந்த மகிழ்ச்சி நான் 2ஆக பிரிக்கிறேன். வெளியில் நிகழ்வுகளை வைத்து மகிழ்ச்சியை குறைச்சி வச்சிருது. ஏதோ தேடுதல்கள், வேண்டுதல்கள் அப்படியெல்லாம் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், கேட்கின்ற ரசிகர்கள், நீ உள்பட இப்போ உள்மனதில் போய் மகிழ்ச்சி 10ன்னு முடிவு பண்ணிக்கும். ஓகே சார். அதெல்லாம் தடுக்க முடியுமா? முடியாது. உன் மனம் தானே தடுக்கும். அந்த மனதுடன் பேசி உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை 10ஆக வச்சுக்கிட்டு 10 என்ற உள்மனதில் மகிழ்ச்சியுடன் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியற்ற நிலையை போக்க முயற்சி பண்ணு. அது முடியாத இருக்கலாம். அப்போவும் உங்கள் பயணம் மகிழ்ச்சியோடு தான் போடும். இப்போ உன்னை கேட்குற முன்னாடி இப்போ எந்த மகிழ்ச்சியில் இருக்க? நான் நினச்சிக்கிட்டதுனால 10 இருக்குது சார். இப்போ ஏதாவது பிரச்சனை எடுத்தேன்னா இல்லை எனக்கு இப்போ ரஜினி அட்மிட் பண்ணணும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி போயிட்டுருக்கு. பயந்துட்டு இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, குடும்பமே சரி. சௌந்தர்யா அவங்க ஒய்ஃப் எல்லாரோடையும் பேசினேன். அது இயற்கை. என்னடா ஆகிருப்போம்னு ஆங்ஸைட்டி. ஆனால் அந்த மகிழ்ச்சியற்ற நிலையில் கூட ரசிகர்கள் உள்மனதில் மகிழ்ச்சியுடன் தான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோ உங்கள் சக்தியானது மகிழ்ச்சி 10ல் இருந்து நீ அந்த மகிழ்ச்சியற்ற நிலையை போக்கணும். எவரெல்லாம் 10க்கு கீழே மகிழ்ச்சி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் சொக்கலிங்கத்திடம் வருவதை தவிர்க்க முடியாது. 10 இருந்தால் உங்கள்கிட்ட வர வேண்டாம். 100% வர வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ 20 வயது 25 வயது ஏன் தெரியுமா ஹார்ட் அட்டாக் வருது? இதை பாருங்களேன், இந்த அடைப்படுவதற்கு குறைஞ்சது 15-20 வருஷம். இப்போ 25 இறக்குறாங்க. அக்யூட் ஸ்ட்ரெஸ், எதையோ ஒரு நியூஸ் கேட்குறீங்க, பணம் போயிடுது, குடும்பத்தை யாரும் இறந்துடுறாங்க, வேலை போயிடுது, ஏதோ ஒன்று வச்சுங்க, ஸ்ட்ரெஸ் வந்தோடனே இதை பாருங்கள், இந்த இடத்துல இந்த இரத்த குழாயில் ஒரு கீரல் மாதிரி வரும். அந்த கீரல் வந்த உடனே இது பாருங்களேன், அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ரத்தம் 2 நிமிடத்தில் உறைந்து விடும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரத்தம் உறைவது தான் மாரடைப்பு அவங்க இறக்குறாங்க. 20-25 வயதில் ஜிம்மு போகும்போது டென்ஷனாக போகிறாங்க, வேலையில் போகும்போது டென்ஷனாக இருக்காங்க. இதை தடுக்க முடியும். இந்த அடைப்பு வர்றதை தடுக்க முடியும். இது அனைத்தையும் தடுக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தாரக மந்திரம். இப்போ நான் சொன்னேன்ல, 10 என்ற மகிழ்ச்சியிலிருந்து குறையாமல். ஏன்னா பிரச்சனையற்ற மனிதன் கிடையாது. பிரச்சனையை வாழ கற்றுக்கொள்வது தான் வாழ்க்கையின் தத்துவம். இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும். இதை சொல்லி பயமுறுத்தல. இன்றைக்கி நான் சொன்னதை பதிய வைத்து புரிந்து கடைப்பிடித்தால் போதும். எல்லாமே எது இருந்தாலும் வந்தாலும் போயிடும், வராமல் தடுக்கிறதுக்கு தான் உண்டு. ஸோ நம்ம சுருக்கமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, அவரிடம் சொல்லுகின்ற அறிவுரையோ உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லுகின்ற கருத்தை ஒன்று பாருங்களேன். இது என்ன பார்க்குறீங்க? கால்குலேட்டர். இப்போ உலகமே ஒரு மொபைலில் வந்துடுச்சு. வேர்ல்ட் இஸ் எ வில்லேஜ் இன் யுவர் ஹேண்டு தானே. அவ்வளோ தூரம் விஞ்ஞான வளர்ச்சி. இப்போ நான் சொல்கிற கருத்து உலகத்தில் இருக்க மக்கள் அனைவரும் ஒரு நொடியில் பார்த்தலாம். அந்த கால்குலேட்டருக்கு சிம்பிள் பாருங்கள், அதான் வாழ்க்கையின் தத்துவம். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து அனைவரும் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். தான் வாழ்வது மட்டுமல்ல, தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தையும் வாழ வைக்க முடியும். நீ மகிழ்ச்சியுடன் இருந்து உன் வாழ்க்கையை தயவு செய்து மற்றவர்கள் நீ காப்பி அடிக்கக்கூடாது.
காப்பி அடித்தால் வாழ்க்கையின் பரீட்சை நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க. அதுதான் அனைத்து நிலையிலையும் மகிழ்ச்சி இழக்காது. மகிழ்ச்சி, தூக்கம் இரண்டும் தான் மிக மிக முக்கியம். அது ரெண்டும் நீங்கள் பிடிக்க போனீங்கன்னா வச்சு உங்களை விட்டு போயிட்டே இருக்கும், பட்டாம்பூச்சி மாதிரி. அது நீ அமைதியாக இருந்தால் தூக்கமும் மகிழ்ச்சியும் கையில் வந்து அமர வேண்டும். அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது என்று கூறி அவர் நலமுடன் இருக்கின்றார். மறுபடியும் பழைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை நீங்கள் அனைவரும் பார்க்க போகிறீங்க. சில வாரங்கள் கழித்து எல்லா இதுலையும் நடிச்சுக்கிட்டு அவர் வேண்டும் அளவுக்கு நடித்து கொண்டே இருக்கலாம். ஸோ இந்த நியூஸை கேட்டவங்க அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்க, அவரும் மகிழ்ச்சியோடு இருக்குங்க. அவர்கிட்ட போய் இதை சொன்னாவே இன்னும் தெம்பாயிடுவார். அது வந்து பெரிய ஒரு அவருடைய அவருடைய உள் திறமை இருக்குது, ஆளுமே ரொம்ப இருக்குது, வில்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது அனைத்தையும் வந்து அதனால் அடிக்கடி நம்ம இமயமலை போகிறதுக்கு என்ன காரணம்னா தன்னை உணர்கின்ற சக்தி, ஆன்மீகத்தை உணர்கின்றார், மக்களோடு இணைந்து இருக்கணும்னு பார்க்குறாரு. ஒரு பெரிய ஒரு நண்பர், மனிதன் மட்டும் இல்லை, அவரை நான் பார்ப்பது ஒரு மாமனிதனாக, சொற்களின் சிறந்த நண்பராக, கோடான கோடி மக்கள் இதயத்தை வாழ்கின்ற சூப்பர் ஸ்டாராக அனைவரும் ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நலமுடன் வாழ முடியும். சார், எல்லா பணியிலையுமே ஓய்வுன்னு ஒன்று இருக்கும். ஆனால் மருத்துவர் பணியில் வந்து ஓய்வு கடைசியாக அவரோட உயிர் பிரிகிற வரைக்கும் அந்த பணி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். அதுக்கு தான் சொல்கிறேன், நீ செய்கின்ற அனைத்தும் மகிழ்ச்சியுடன் செய்யும் பொழுது யூ கெட் ஹாப்பினஸ் இன் தட். அப்படி செய்யும்பொழுது வேலையை செய்யாத மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் ஒர்க் இஸ் வர்ஷிப், ஒர்க் அஸ் வர்ஷிப். செய்கின்ற தொழிலை தெய்வமாக நீ கிடைத்த அறிவு, நீ கிடைத்த அனுபவம் அனைத்தும் சேர்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு நீ பகிர்ந்து கொடுக்கின்ற முயற்சி பண்ணும் பொழுது நீ எளிமையாகவும் வாழ முடியும், மகிழ்ச்சி கூடிக்கொண்டே இருக்க முடியும், நோயிட்டு ஒவ்வொருவரும் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.